வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். இந்த காணொலியில நாம பாட்டி சித்தரை பத்தி பார்க்க போறோம். கரூர் தாந்தோன்றி மலையில மகா சமாதி அடைந்திருக்கும் நொய்யல் பாட்டி, மோகனூர் பாட்டி, கரூர் பாட்டி என்று அழைக்கப்படும் பாட்டி சித்தரை பற்றி இதுல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 காணொலி கொடுத்திருக்கோம். இது மறு ஒளிபரப்பு, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலிகளை திரும்ப மறு ஒளிபரப்பாக நாம செஞ்சிட்டு இருக்கோம். பொதுவா பாட்டி சித்தரை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. என்னதான் நம்ம பாட்டி சித்தரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட போய் பார்க்க முடியாது. நிறைய அன்பர்களோட நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் போகணும்னு நினைப்பேன், நான் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டி சித்தரை பார்க்க வேண்டும் என்று அவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே பாட்டி சித்தரை போய் பார்க்கலாம். அப்பதான் அவங்களோட அனுமதி கிடைக்கும். அனுமதி கிடைத்தாலும் உடனே அவரோட பேசிட முடியாது. அவரோட ஆசை இல்லாம அவரோட பேசிட முடியாது. அப்படி பல நாட்கள் பல ஒரு வருடங்கள் கூட சொல்லலாம். இப்படி தினந்தோறும் போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு பாட்டியை சந்திக்காமலே என்ன போய் பார்ப்பாங்க, போவாங்க. நிறைய பக்தர்களா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா பேச மாட்டாங்க, வந்துருவாங்க. அவரோட பார்ப்பாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம்னா பார்வை தரிசனம். தரிசனங்கள் பல வகை. அதுல ஒண்ணு பார்வை தரிசனம், தொடுதல் மூலமாக, ஸ்பரிசம் மூலமாக ஏற்படும் தரிசனங்கள், மற்றும் வாய்மொழி மூலமாக நம் ஆசீர்வாதம். இப்படி பல தரிசனங்கள் இருக்குது. இதுல இவருக்கு இந்த பார்வை தரிசனத்திலே ஒரு வருஷம் போயிட்டார். சித்தர்கள்ட்ட என்ன வாங்கணும், என்ன கேட்கணுங்கிறது பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா சித்தர்களிடம் அருள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஆனால் அதை தாண்டி அவங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காங்கன்னா எதுக்காக உட்கார்ந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு. எல்லாருமே சொல்லுவாங்க, பாட்டி சித்தர் வாய் திறந்தா கிட்ட வார்த்தையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நாம் கர்மாவுக்கு ஏற்ப அவங்க கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் பல நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல பாட்டி சித்தருடைய வரலாற்றை, அதிசயத்தை வெளியில சொன்னவங்க, அனுபவிச்சவங்க வெளியில சொன்னது ரொம்ப கொஞ்சம். நிறைய பேருக்கு நான் என்னோட காணொலி இன்னும் முழுமை பெறல. பாட்டி சித்தரை பொறுத்தவரை நான் இன்னும் முழுமையான ஒரு காணொலியா நான் இன்னும் எடுக்கல. ஒரு 25 பேர் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 30 காணொலி கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான். பாட்டி சித்தரை பற்றி, அவருடைய அதிசயங்களை பற்றி வெளியில வராத அதிசயங்கள் நிறைய இருக்கு. அந்த 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 வரலாற்றை நமக்கு பாட்டி சித்தரின் ஆசி எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதெல்லாம் நான் வெளிக்கொண்டு வருவேன். இப்படி நான் சொன்ன இந்த வரிசையில வந்தவர் தான் சிவாஜி கணேசன். நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்டர் சிவாஜி கணேசன் இல்லை. இவர் முழு பேரே சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர் கரூர்ல ஒரு ஜோதிடர். அவருக்கு நீண்ட நாள் ஒரு குறை. எப்போதுமே என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும், எவ்வளவு உயரத்துல நம்ம உயர பறந்தாலும் ஒரு ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு, பேர் சொல்லும் பிள்ளை. அது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு தெரியுமா? ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண்மகளுக்கும். இது ஆண்மகனுக்கா இருந்தா இவன் கையாலாகாதவன், இவன் ஆண்மையற்றவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையில தான் பேசுவாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வீரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்தாலும், அவனுக்கு அந்த 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 சின்ன ஒரு வார்த்தை நமக்கு ஊனப்படுத்திடும். அது மனசு தாங்காது. ஆனால் அதே மாதிரி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது அந்த பெண் குழந்தை பாக்கியம் என்பது இல்லைன்னா அவங்களுக்கு மலடிங்கிற ஒரு பட்டத்தசம் காலம் முழுவதும் அவங்களை கண்ணீர் வடிக்க சென்றாங்க. இப்படி பல காலம் எப்போதுமே கல்யாணம் ஆனவனே அவங்க சொல்லுவாங்க, உடனடியா ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அவங்களுக்கு அவங்க சார்ந்தவங்களுக்கு, குடும்பத்தை சார்ந்தவங்க, அது மாமியாராக இருக்கட்டும், இங்க தன் தாயாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உடனடியே கல்யாணம் ஆகணும்னா அடுத்த வருஷத்துல உடனே குழந்தை வந்துடணும். இதுதான் அவங்களுடைய எய்ம். ஏன்னா அவங்களோட வாரிசையை உருவாக்குறதுக்கு அவங்க எதிர்பார்க்கறது பேர பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு. ஆனால் அது இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் அது நரக வேதனையை நாம் சந்திக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்மகனாக இருந்தா என்ன பண்ணுவாங்க? போதை வஸ்துக்கள்ல போய் தேடி அந்த கவலையை தீர்க்கறதுக்கு போயிடுவாங்க. பெண்களா இருந்தால் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன், சரியா அந்த குடும்பத்தோடு ஒட்டி வராது. 1000 இருந்தாலும் அங்கே ஒரு சின்னதாக இருக்கும். அப்படி இருந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் மாறி திரும்ப பாட்டிக்கிட்ட போய் உட்காந்து அடைக்கலம் தேடி வந்த ஒருத்தர் தான் சிவாஜி கணேசன். அவர் கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஒரு குழந்தை வேணும் பாட்டிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட்டி அதுக்கு என்ன சொன்னாங்கிறத நம்ம காணொலியில பார்க்க போறோம். பாட்டிக்கு ஒரு குழந்தை கேட்டாரு. ஆனால் இன்று 2 குழந்தைகளை கொடுத்திருக்கார் பாட்டி அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. நிறைய அதிசயங்களை சுமந்திருக்கும் இந்த நொய்யல் பக்கங்கள், நொய்யல் அதிசயங்கள்
நம்ம ஒவ்வொரு பக்கமாக நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பக்கம் என்பது ஒருத்தருடைய அதிசயங்கள். இந்த நொய்யல் பக்கம் என்ற இந்த அதிசய பக்கங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம பாட்டி சித்தரை பற்றி பெருமைகளையும் அவருடைய கீர்த்திகளையும் சித்தர்கள் திருவடி இணையதள அந்த ஆன்மீக வலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு சொல்வதில் நிச்சயமாக என்னுடைய அன்பு பாட்டிக்காக நான் இதை செய்யும் ஒரு செயலாகவே நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொளி முழுவதும் தயாரித்து உங்களுக்கு வழங்குவது சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு ஏதாவது நீங்க நன்கொடை செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நன்கொடை செய்யலாம். கீழ்கண்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையோட ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம், வங்கி கணக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். ஒரு 100 ரூபாய் செஞ்சிருந்தால் கூட அது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், இல்லை ஒரு 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 பாட்டில் எண்ணெய் வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேக பொருட்களுக்கு ஒரு சித்தர் பீடங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. ஒரு 4 செங்கல் கொடுக்கலாம். ஒரு 100 ரூபாய்க்கு கூட இந்த அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்படி தொடர்ந்து நீங்க ஒரு சிறு துளி பெருவெல்லம் என்பது போல இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் உங்களுக்கு உங்களுடைய கர்மாக்களின் வீரியத்தை குறைப்பதற்காக என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்யலாம். வாங்க இப்ப நம்ம பாட்டி சித்தருடைய நொய்யல் பக்கங்கள் என்ற அந்த அதிசய பக்கத்தை நம்ம புரட்டி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவர் சிவாஜி கணேசன், கரூர் ஜோதிடர். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தையில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. சர்க்குரு பகவான் பாட்டி சித்தர் குருவே சரணம். வணக்கம். என்னுடைய பேர் சிவாஜி. நான் கரூர். எனக்கு திருமணமாகி 15 வருடங்கள் ஆகுது. இந்த 15 வருடங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய மருத்துவமனைக்கு நாங்கள் போயிட்டு நானும் என் மனைவியும் மருத்துவமனைக்கு குழந்தைக்காக வேண்டி நிறைய மருத்துவமனையை நல்ல ஸ்பெஷல் டாக்டர்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். எங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் அதற்கான காலகட்டம் அமையலையா இல்லை என்னன்னு தெரியல. நானும் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அப்படி சில கோயில்களுக்கெல்லாம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவேன். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எனக்கு மது பழக்கம் இருந்தது. அதனால் நண்பர்களோடு சேர்ந்து மது குடிக்கிறதுலையும் வெளியில் செட்டு சேர்ந்துக்கிட்டு டூர் மாதிரி போகிறது, இப்படியான சில சூழ்நிலைகள் காரணமாக சரியான முறையில் என்னால் ஒரு சரியான குருவை என்னால் அடைய முடியல. ஆனால் சரியாக 20 வருஷமாக நான் இந்த குரு தேடலில் இருக்கேன். திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியில் ஆரம்பித்து இன்றைக்கி பாட்டி சித்தர் வரைக்கும் நான் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 19 வருடம் 6 மாதம், கிட்டத்தட்ட 19 வருஷமாக இந்த குரு தேடலில் இருந்துகிட்ருக்கேன். இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொடுமுடி பக்கத்தில் இருக்கிற நொய்யலில் பாட்டியை என்னுடைய உறவினரும் என்னுடைய நண்பர்கள் மூலமாகவும் தெரிஞ்சு நான் ஆடி 1ஆம் தேதி முதல் முறையாக போய் நான் பாட்டியை பார்த்தது. ஆடி 1ஆம் தேதி காலையில் மணி ஒரு 7 மணிக்கு நாங்கள் போய் நொய்யலில் டாக்டர் தோட்டத்தில் போய் பார்த்தோம் பாட்டியை. என்னை கூட்டிகிட்டு போனவர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனார்னா, அங்கே ஒரு வயசான ஒரு கிழவி இருக்காங்க, அவங்க வந்து கண்டபடி வார்த்தை பேசுகிறாங்க, அதை போய் நிறைய பேர் கேட்டு வர்றாங்கன்னு சொன்னது தான். அவங்க சொன்னப்போ என்னுடைய மனசில் ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அப்போ நான் வந்து குரு தேடலில் இருந்துகிட்ருக்கிறப்ப ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போகிறோம். ஆடி 1ஆம் தேதி போய் பார்க்கலான்னு ஒரு 4 பேர் போனோம். அப்படி போய் பார்த்துட்டு மகுடேஸ்வரர் கோயில் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு சரியாக 1 வாரம் கழிச்சு திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு தனியாக நான் மட்டும் தான் போனேன். போய் பார்க்கலாம், மறுபடியும் போய் பார்க்கலாம் பாட்டியை அப்படின்னு போய் பார்க்க போகிறப்ப ஒரு 1 மணி நேரம் அந்த இடத்துல இருந்திருப்பேன். அங்கே ஒரு 10-20 பேர் பாட்டிக்கு எதிரில் உட்காந்து அவங்க பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ நானும் அவங்களோட போய் உட்காந்து பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போய் கேட்க போயிருந்தப்ப பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு சில என்ன சொன்னாங்கன்னு தெரில, அவங்க ஒரு பரிபாஷையில் ஏதோ பேசுனாங்க. அதை கேட்டுட்டு கொஞ்சம் பாட்டு மாதிரி பாடினாங்க. அதையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் ஒருத்தரை வாங்கன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா மனசு சஞ்சலப்படுற நேரத்துலையோ அல்லது போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திடீர்னு வர்ற நேரத்துலையோ உடனே கிளம்பி போய் பார்ப்போம். அப்படி போய் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தப்ப முதல்ல ஒரு 4-5 தடவை போய் நம்ம போய் பார்க்குறப்போல எனக்கு ஒன்றும் சரியான ஒரு இது எனக்கு புரியல.
ஆனால் தொடர்ந்து நான் போக போக எனக்குள்ள ஒரு மன அமைதி ஏற்படுது. பாட்டிக்கிட்ட போயிட்டு வந்தால் எனக்கு நல்லா இருக்குது, என்னுடைய மன திருப்தி ஏற்படுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்படி உணர்ந்த ஒரு காலகட்டத்தில் பாட்டியை வந்து நேரில் போய் உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த இது எனக்கு புரியல அந்த நேரத்தில். ஆனால் வந்தவங்க நிறைய பேர் பாட்டிகிட்ட நம்ம ஏற்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க கேட்குறதுக்கெல்லாம் பாட்டி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நான் நேரில் பாட்டியை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு 3 to 4 வருஷம் தான் இருக்கணும் அதிகபட்சமாக. இப்போ பாட்டி 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது ஜோதியாகி. அந்த பக்கம் ஒரு 4 வருஷம், ஒரு 8 வருஷத்துக்குள்ள எனக்கு பாட்டி தெரியுது. அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த முதல் 1 வருட காலம் எனக்கு என்ன ஏது எதுவுமே தெரியல. பாட்டியை பார்ப்பேன், போய் ஆசீர்வாதம் வாங்குவேன், திரும்பவும் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துக்கிட்டு தண்ணி போடுறது அப்படி இப்படியும் வெளியில் இதாகிறது அப்படிலாம் சுற்றிக்கிட்டுலாம் இருந்தோம். ஒரு தொழில்னு பார்த்திங்கன்னா சரியான தொழில் அமைப்பும் அமையலை. எந்த தொழில் பண்ணினாலும் அது நஷ்டத்துலேயே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. சரியாக தொழிலை கவனமாக செலுத்த முடியல. குழந்தைங்கிற அந்த எண்ணத்தோடவே இருந்ததுனால ஒரு தொழில் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் என்னால் அதையும் பண்ண முடியல. எல்லா வகையிலும் எனக்கு லாஸ் ஆகிட்டே தான் இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப தான் எனக்கு குழந்தை முதல்ல வேணும், அதுக்கப்புறம் தான் மீறி எல்லாம் அப்படின்ட்டு நான் பாட்டிக்கிட்ட போய் அங்கே உட்காந்து ஏற்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்கு குழந்தை வேணும், உன்னை அதுக்காக தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையில் நான் அங்கே உட்காந்துருந்தேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் பாட்டி ஒரு 2 வருட காலம் கழித்து பாட்டிக்கிட்ட நான் போக ஆரம்பித்து 2 வருட காலம் கழித்து பாட்டிக்கிட்ட நான் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்படி ஓடி உட்காரப்போ பாட்டி இங்கே வாடா அப்படிம்பாங்க. நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகிற பழங்களை வாங்கிட்டு அவங்க விருப்பப்படுற பழத்தை நமக்கு கொடுப்பாங்க. பிஸ்கட்டோ என்ன தீனி நம்ம வாங்கிட்டு போகிறோமோ அதுலேயும் கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு போனதை அவங்க வச்சுக்கிட்டு அல்லது அடுத்துகளுக்கு அதை கொடுத்துட்டு அடுத்து வாங்கிட்டு வந்ததை நமக்கு கொடுப்பாங்க. புயலை பாட்டிக்கு நம்ம விரும்பி போடுவாங்க, குச்சி புயலை. அந்த புயலையை வாங்கி அவங்க வாயில் போட்டு மென்னுட்டு அதை எடுத்து நம்ம ஏற்ற மாதிரி கொண்டு நம்ம தலைமையில் அப்படி விசிறுவாங்க. இல்லை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போகிற எலுமிச்சம்பழம், பூ, இப்படி எதையாவது ஒரு பொருளை நம்ம கையில் கொடுப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் பாட்டி நான் உள்ள அவர் உட்காந்துருந்த பாட்டி உட்காந்துருந்த அந்த ரூமுக்குள்ளேயே எனக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு டைம் கிடச்சிது. அப்படி நான் உள்ளே போய் உட்காந்து இது பண்ணுறப்ப பாட்டி வந்து வாடா உட்கார்றா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் போய் உட்காந்துருந்தேன். அப்போது பாட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூஞ்சியை பார்த்துட்டு இருந்துட்டு நல்ல ஒரு பார்வையாக 2 பேர் நேருக்கு நேரம் அப்படி பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பாட்டியுடைய பாதத்தில் என்னுடைய தலையை வச்சு நான் படுத்து அந்த கண்ணீர் விட்டு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டு அழுது பாதத்தை பிடிச்சிக்கிட்டு பாட்டியுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். அப்போ பாட்டி வந்து என்னுடைய சட்டையினுடைய அந்த முதுகுக்குள்ளே கையை உள்ளே விட்டு ஒரு 3 தடவை முதுகில் அடிக்கிறாங்க பாட்டி. அப்புறம் நான் ஒரு உத்திராச்சலம் ஒன்று கட்டியிருக்கேன் அந்த சூழ்நிலையில். அப்போ அந்த உத்திராச்சலத்தையும் தொட்டு உருட்டி பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே முதுகில் ஒரு 3 அடி போடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை தொட்டு கும்பிட்டு பாட்டி நெத்தியில் திருநீர் விடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. திரும்பவும் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு மருத்துவமனைக்கு போகிறது வர்றது இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். இனி போக வேண்டியது தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் போகலை. திரும்பவும் ஒரு காலகட்டத்தில் பாட்டியை நேரில் பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் அதே மாதிரி பாட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ற ஒரு அமைப்பு கிடைக்கிறப்ப நான் பாட்டிகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்ப பாட்டி எனக்கு குழந்தை வேணும், அதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நீயே பிறக்கணும் அப்படின்ட்டேன். அது நான் ஏன் பாட்டியை நான் வந்து கேட்டேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி நீயே எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேங்கிறது எனக்கு அது புரியல. ஆனால் கேட்டுட்டேன். உடனே சவுண்டாக அப்படியே கலகலன்னு ஒரு மாதிரி சவுண்டாக அதிர்ந்து ஒரு பெரிய சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த வாயை நல்லா ஆன வாக்கில் சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து மண்ணை திங்கிறவன், நீ ரொம்ப பேராசைப்படுறடா அப்படின்னாங்க. எனக்கு அது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு புரியல. ஆனால் அந்த பதட்டத்தில் அந்த என்ன நம்ம கேட்குறோம் பாட்டி என்ன சொல்கிறாங்கங்கிற அந்த பயம் எனக்கு. ஆனால் பாட்டி வந்து திருநீர் எடுத்து வச்சு விட்டுட்டு கையை பிடிடா, கையை நீட்டுறா அப்படின்னாங்க. நானும் கையை நீட்டி உட்காந்துருந்தேன். ஓய் ஒரு அடி சத்தியம் பண்ணாங்க. பிடிச்சிக்கடான்னு சொல்லித்தான் கையை போட்டாங்க. நானும் பாட்டி கையை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்படி பிடிச்சிக்கிட்ட சூழ்நிலையில் நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்துருந்துட்டு பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு
பாட்டி இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நான் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த நடராஜ் டாக்டருடைய மனைவி அங்கே இருந்தாங்க. அந்த அம்மா வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க, என்ன சத்தியம் பண்ணாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கும் சத்தியம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு சத்தியம் பண்ணி என்னன்னு கேட்டாங்க. நான் எடுத்து விவரத்தை வாயத்தை வந்து இப்படி சொல்கிற ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலையில் அவங்களே சொல்கிறாங்க அடுத்த வார்த்தை, அவங்க என்னத்துக்காக சத்தியம் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த பண்ணின சத்தியத்தை கண்டிப்பாக பாட்டி நிறைவேற்றி கொடுப்பாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க. அந்த டாக்டருடைய மனைவி சொன்னாங்க. நான் சந்தோஷமாக அங்கேருந்து நான் வெளியில் வந்தேன். திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப என்னுடைய மனைவியும் அதே மாதிரி உடனே கூட்டிகிட்டு போனேன் சாமி கும்பிட்றதுக்கு, பாட்டி போய் பார்க்கலான்னு. அப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மன நிறைவோடவும் அதே சமயத்தில் நமக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும், நம்மளும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் தான் பாட்டி திடீர்னு கொஞ்சம் உடல்நலை குறைவாக ஏற்பட்டு பாட்டியை கொண்டு வந்து அரசு மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் நண்பர் மூலமாக தெரிஞ்சு நான் போய் அரசு மருத்துவமனையில் போய் பாட்டியை போய் பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட காலை தொட்டு கும்பிட்டு பாட்டி அப்படின்னு கேட்குறப்ப போயிட்டு வா அப்படின்னு அவ்வளோதான் சொன்னாங்க. அப்படின்னு போ அப்படின்னு தலையை மட்டும்தான் ஆட்டினாங்க. ஊருக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கேருந்து புறப்பட்டு பெங்களூர் ஒரு சின்ன வேலையாக போயிட்டு ஒரு 2 நாள் அங்கே இருக்கிறப்ப ஃபோன் பண்ணி பாட்டி இது மாதிரி ஜோதி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்தேன். வந்து 2 நாள் நாங்கள் ஒரு 3 நாள் ஜிஹெச்சில், 4 நாள் மொத்தம் அங்கே அரசு மருத்துவமனையில் பாட்டி அங்கே இருந்தாங்க. திரும்ப அங்கேருந்து ராஜலிங்க மன்றத்துக்கு கொண்டு வந்து அங்கே பக்தர்களுடைய பார்வைக்காக வச்சுருந்து காலைல 6 மணிலேருந்து அந்த காலைல 9 மணி வரைக்கும் மக்களுடைய பார்வைக்கு வச்சுருந்து அங்கே இருந்து கொண்டு போய் தாந்தோணி மலை அமைதி பூங்காவில் சித்தர்கள் வழி முறைப்படி அங்கே அடக்கம் பண்ணாங்க பாட்டியை. அப்போ அதில் போய் கலந்துக்கிட்டு அதில் என்ன சொல்கிறதுனா ஒரு நம்பிக்கைங்கிறது ஒன்று எனக்கு அந்த நேரத்தில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாட்டியை நம்ம அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணின அந்த அன்னையிலேருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருந்தது வாழ்க்கையில். நம்ம அதை பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்த நம்பிக்கை ஒரு மாதிரி என்னடா பாட்டி தானே நமக்கு இருந்தாங்க குரு, இப்போ வழிகாப்பிக்கிறதுக்கு யாருக்கு நமக்கு நீ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அது சந்தேகம்னு சொல்ல முடியாது, என்னுடைய மன தொய்வுன்னு சொல்லிக்கலாம். அப்படி நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு தெரியாமல் நான் வந்துட்டேன். அந்த அன்னைக்கு அடக்கம் பண்ண அன்னைக்கு அங்கே சாமி கும்பிட்டு நான் வந்தேன். சரியாக 1 வருஷம் கழிச்சு, அது வரைக்கும் நான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகல. சரியாக 1 வருஷம் கழிச்சு அதே கரூர் நகராட்சியில் அங்கே கொண்டுக்கிட்டு வந்து முதல் வருட குரு பூஜை விழா அழைப்பதல் கார்டை கொடுத்துருக்காங்க. அதை என்னுடைய நண்பர் மூலமாக எனக்கு அந்த கார்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அழைப்பதல் கார்டை. நான் வாங்கி பார்த்துட்டு என்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு நான் அந்த முதல் வருட குரு பூஜைக்கு போய் கலந்துக்க நான் போயிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட போகிறப்ப அந்த மகேஸ்வர பூஜையில் இங்கே பூஜையை முடிச்சுட்டு அங்கே மகேஸ்வர பூஜையில் போய் கலந்துக்கிட்டு என்னுடைய மனைவி உள்ளுக்குள்ளே போய் மடிப்பிச்சை வாங்கி சாப்பிட்டா. அப்படி சாப்பிட்றப்ப கூட நானும் இருக்கேன். அப்போ எங்கள் அந்த மடிப்பிச்சையை வாங்கி நாங்கள் சாப்பிட்றப்ப பாட்டி நீ நேரில் எனக்கு நீ அவ்வளோ வரம் கொடுத்த, இப்போ நான் இப்பவும் நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், அதனால் நீ தான் எனக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மடிப்பிச்சையை வாங்கி என் மனைவி சாப்பிட்றா, நானும் வாங்கி சாப்பிட்டு வந்தேன். அப்போது எனக்கு பாட்டியே எனக்கு குழந்தையாக கிடைக்கிறாங்க. அப்போது இந்த பாட்டி வந்து எனக்கு கொடுத்த சத்தியத்தை, பாட்டி எனக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை எல்லளவும் அது என்ன சொல்கிறது ஒரு தடுமாற்றத்தையோ அல்லது வேறு வகையில் எனக்கு வந்து ஒரு இதையோ அவநம்பிக்கையோ அப்படிலாம் ஏற்படுத்தாமல் சொன்னதை பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போது எனக்கு அந்த நிமிஷத்தில் எனக்கு ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் என்னென்னா, பாட்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை, நம்முடைய உடலுக்குள்ளே நம்ம உள்ளத்துக்குள்ளே தான் இருக்காங்க, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நிமிஷத்துலேருந்து நான் தண்ணி போகிறதுலேருந்து அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் நிறுத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தொழில் என்ன செய்யலாம், நம்ம ரியல் எஸ்டேட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், மறுபடி என்ன அடுத்தது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது தொலைவிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் இருந்ததுனால நான் ஜோதிட துறையில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு 2 வருஷம் படிப்பை படித்து முடிச்சுட்டு தொடர்ந்து ஆன்மீக இதிலேயே நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இப்போ ஜோதிட துறைக்கு வந்தாச்சு. இப்போ பாட்டியை பொறுத்த வரைக்கும் பாட்டி இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட நேர்லையும் சரி, இப்போ சமாதி
சமாதி ஆனதுக்கப்புறம் வந்து பாட்டியுடைய சமாதியில் வந்து வேண்டிக்கிறவர்களுக்கும் சரி, என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த நியாயமான அந்த கோரிக்கையை உடனடியாக பாட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத பாட்டி சமாதியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்து சொல்கிறதுலையே நமக்கு நிறைய தெரியுது. அப்போது இந்த குரு நமக்கு வந்து ஒரு கிடைக்கணும் அப்படின்னா அது அவியவிகளுடைய கர்ம வினை அடிப்படையில் தான் கிடைக்குது. ஒரு குரு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்திக்காமல் போகிறதும் உண்டு. அப்போது அது கர்ம வினைகளை குரு கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும். பாட்டிக்கிட்ட வர்றவங்க கண்டிப்பாக அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் என்ன தோஷம் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அது என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்களுக்கு பரிகாரமாக நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்கிறத விட பாட்டியினுடைய தாந்தோணி மலையில் இருக்கிற அமைதி பூங்காவில் இருக்கிற பாட்டியுடைய ஜீவ சமாதி திருக்கோவிலில் வந்து நீங்கள் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வாங்க, வந்து மிக எளிமையாக பாட்டியை வந்து வழிபடுங்க. அங்கே வந்து வழிபட்டு உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய கருத்தை பாட்டிக்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள், தியானம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாட்டியை நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்களோ, குலதெய்வத்துக்கு அடுத்தது இந்த குரு பாட்டி சித்தர் கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் இருந்தும் அவைகளை தலை தூக்கி மேன்மேலும் வளர்ச்சி அடைய வச்சு அவைக மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு நல்லதை செய்யணும். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய காரணத்தை எளிய முறையிலையும் அதே சமயத்தில் அந்த கர்மவினை அகற்றிக்கிட்டு அடுத்தது நல்லதை செஞ்சு நம்ம விமோச்சனம், அதாவது இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் அடுத்த பரிணாம வளர்ச்சி, ஒரு இப்படியெல்லாம் செஞ்சு இருந்தாங்க, அப்படிலாம் இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவோ நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த இறைவனை வழிபட்டு இருக்கிறோம். அப்போது நீங்களும் வாங்க, உங்களுடைய கோரிக்கையை பாட்டிக்கிட்ட வைங்க. உங்களுடைய கோரிக்கையை பாட்டி எவ்வளவு சீக்கிரமாக அதை நிறைவேற்றணுமோ அவியவிகளுடைய அந்த குடுப்பினைக்கு தகுந்த மாதிரி பாட்டி கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க, பாட்டியை வந்து கையெடுத்து கும்பிடுங்க. வருகிற குரு பூஜையும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் குரு பூஜை தாந்தோணி மலையில் பாட்டியை சமாதி, அதாவது ஜீவ சமாதியான அந்த புரட்டாசி மாத திருவாதிரை நட்சத்திரம் பாட்டி சமாதியான அந்த நாளில் இங்கே நம்ம தாந்தோணி மலையில் பாட்டி சித்தர் ஜீவ சமாதியில் குரு பூஜை மிக சிறப்பாக நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே அந்த குரு பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. மகேஸ்வர பூஜை மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. திரும்பவும் என்னுடைய மனைவி இப்போது 12ஆக இருக்கிறாங்க. இது பாட்டி எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். 2வது குழந்தையா பாட்டி திரும்பவும் எனக்கு இன்னொரு வாரிசை எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் பாட்டியை இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், அந்த உடம்புல வந்து உயிர் வெளியில் போகிற வரைக்கும், ஆன்மா வெளியில் போகிற வரைக்கும் பாட்டியுடைய தொண்டனாகவே நான் இருப்பேன். எப்பவும் பக்தனாகவே இருப்பேன். பாட்டியினுடைய அனைத்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாட்டி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையும் நான் என்னை இணைச்சிக்கிட்டு நான் செயல்படுவேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாட்டிக்கு நன்றி. அதே மாதிரி இந்த குரு பூஜையில் கமிட்டிக்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒருங்கிணைச்சு அந்த ஊர்க்காரங்க, தாந்தோணி மலையினுடைய ஊர்க்காரங்களும் சரி, அந்த ஊர் நிர்வாகிகளும் சரி, எல்லாருடைய ஒத்துழைப்போடவும் அந்த குரு பூஜைகளாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒவ்வொரு குரு பூஜையும் மிக சிறப்பாக இன்னும் மேன்மேலும் அது நடக்கணும். அந்த குரு பூஜையில் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் சிறப்பாக வரணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அந்த பகவான் பாட்டி சித்தருடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.